எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் பற்றி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீடு விற்கும்போது எப்படி கேபிட்டல் கெயின்ஸ் என்னவாகும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதில் என்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோட லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. ஏன்னா இதில் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த வீடியோடைய டவுட்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணலாம்னு ஐடியா தான். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான் இந்த வீடியோவே. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்ன கொஸ்டின்ங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதிலேயே பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். உங்களோட கொஸ்டின் இது ஆன்சர் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோ எதை பற்றி போட்டிருந்தோம்னு சொன்னால், 50 lakhs மேலே உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸோ சேல் பண்ணிங்கன்னா அப்போ டிடிஎஸ் வரும். அந்த டிடிஎஸோடைய விளக்கம் பற்றி இன்னொரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோடைய சேல் பற்றின கொஸ்டின்ஸ்க்கான பதில்கள் இருக்க போகுது. இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம வந்து யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் தெரிஞ்சாதான் என்னால் கரெக்டான பதில் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸ் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து நம்ம டீட்டெயில்ஸாக சொல்லும் போது நான் வந்து அது என்ன பண்ண முடியும், அதுக்கு நான் உரிமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு, இது என்னோட பொறுப்பு, நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் படித்து பார்த்து கரெக்டாக சொல்கிறேன், நான் பொறுப்போடு சொல்ல முடியும். இது ஒரு பொறுப்பு துறப்புன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ இருக்குது, ஒரு முக்கியமான டெசிஷன் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து இதில் வச்சுட்டு ஒரு ஐடியா கிடைச்சிக்கலாம், ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து, ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டை பார்த்து, ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறதா வந்து சேஃப். இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டீங்க, கரெக்டாக பொறுத்துன்னு சொன்னால் ஓகே. ஸோ இது வந்து ஒரு பொறுப்பு துறப்பு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டுக்கிறதுக்காக இது சொல்லலை. பட் என்கிட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடையாது, உங்களை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடையாதுங்கிறனால நான் வந்து சொல்லிக்கிறேன். முதல் கேள்வி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் மதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. கோபால் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. அதாவது நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறேன், சேல் பண்ணும்போது எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வருது, எனக்கு அது லாபம் வருது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் எனக்கு லாபம் வருது, அந்த லாபத்தில் நான் டேக்ஸ் கட்டணும், அதான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதை வந்து அவங்க என்ன சொல்லணும், அரசாங்கத்தில் இது நீங்கள் கட்ட வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறபடி ஒரு சில முதலீடுகள் பண்ணிங்கன்னா, டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி முதலீடுகள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னொரு வீடு வாங்குறீங்க இல்லை கட்டுறீங்க, அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி ஒருவேளை நீங்கள் இன்னொரு வீடு வாங்கிட்டீங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் வீடு வித்து இன்னொரு ரெசிடென்ஷியல் வீடே வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு செக்ஷன் அடியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நான் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த புது ப்ராப்பர்ட்டி பண்ணுறேன் இல்லையா, அதை வந்து வாங்கலாம் இல்லாட்டி கட்டலாம், ரெண்டுமே பண்ணலாம். கட்டின வீடை வாங்கலாம், இல்லாட்டி நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதில் அந்த கோபால் என்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னால், எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா? ஏன்னா எனிவே அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரப்போகுது, அப்போ அது என் ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது, அதனால் அவங்களோட பேரில் இருக்கிற நிலத்தில் இல்லை வீட்டில் நான் வீடு கட்டலாமா? இதான் உங்கள் கேள்வின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கணும் அதை விளக்கிட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஒருவேளை நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி சார் இதை மாற்றி சொல்லிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கும் விளக்க கொடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறோன்னு சொன்னால், நான் அந்த இன்டென்ஷன் சொல்கிறேன். ஏன்னா அந்த லாங்கிறது எப்படின்னு சொன்னால், நிறைய மாறி இருக்கும், அதாவது நிறைய இருக்கும், ஒருத்தருக்கு கேஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா. அதனால நம்ம இன்டென்ஷன் ஆஃப் லான்னு நம்ம பார்த்துருவோம். அதாவது என்னதான் அந்த சட்டத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம எனக்கு கொஞ்சம் பெட்டராக முடிவு எடுக்கல. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்போ உங்கள் எல்லாத்துக்கு ஒரு கேஸ் மாறும். அப்போ நான் இன்டென்ஷன் சொல்லிட்டேன்னா உங்களால் பொருத்திக்க முடியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னொரு வீடு வாங்கணும் இல்லை கட்டணும், அது யார் தான் சொன்னால், உங்கள் பேரில் உள்ள வீடோ உங்கள் பேரில் உள்ள நிலத்தில் தான் நீங்கள் கட்டணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒருவேளை நீங்கள் வந்து இன்னொருத்தங்க பேரில் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து உங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்களை சார்ந்தவங்க வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அதுவுமே எப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருந்ததுன்னா ரொம்ப உத்தமம். இப்போ வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறோம், அவர் யாரோ ஒருத்தர், ஆனால் அவர் வந்து என்னை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அது செல்லாது. அப்பா, அம்மா, மனைவி, மக்கள், இவங்க பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து கட்டி அது பண்ணிக்கலாம். இதுவுமே டைரக்டாக செக்ஷனில் கிடையாது, கேஸ் லால ஒன்று உண்டு. ஆனால் அவங்க என்னென்ன சொல்ல வராங்கன்னா, டிபெண்டாக இருந்தாங்கன்னு சொன்னால், அப்போ டிபெண்ட்டுங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியாக வருமானம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் டிபெண்ட் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ உங்கள் அம்மா பேரில் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னாலோ, அவங்களுக்கு வந்து FD இருக்குது, அதில் அவங்க வட்டி வாங்கிட்டு இருக்காங்கனாலோ, இல்லை அவங்க ஏதாவது வீடு வச்சு அது வாடகை கூட்ட அந்த வாடகை வருமானம் வந்துட்டு இருக்கனாலோ, இல்லை பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, ஃபேமிலி பென்ஷன், ஏதோ ஒன்று, எது அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தாலுமே அப்போ உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கே வருமானம் வந்து அவங்களாலேயே வந்து வாழ்க்கையை நடத்திக்க முடியும். அப்போ என்ன ஆயிருதுன்னு சொன்னால், அவங்க டிபெண்ட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கேஸ் லா பிரகாரம் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட எது ரொம்ப தான் சேஃப்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேரில் வரப்போகுதுங்கிறதுனால உங்கள் பேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டு
நீங்கள் வந்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட்லி பெர்மிஷன் கிடைச்சிடும். ரெண்டாவது கேள்வி வந்து சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால், என்டையர் சேல் கன்சிடரேஷன் நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லாட்டி கேபிட்டல் கெயின் மட்டும் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் போதுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது அதே தான், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம், நம்மளோட பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 20 லட்ச ரூபா வருது, அப்போ 30 லட்ச ரூபா லாபம் வருது. அப்போ திரும்ப நான் வீடு கட்டணும்னு கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது திரும்ப வீடு கட்டணும்னு அவங்க சொல்கிறது வந்து 30 லட்சத்துக்கா 50 லட்சத்துக்கான்ற கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டான கேள்வி. இதை இன்னொருத்தரும் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி, நீங்கள் எனக்கு வந்து சம் மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கேஸோட சொன்னீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தியரி மட்டும் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸலில் வந்து நம்ம அந்த சம் மாதிரி போட்டே கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வீடு வித்துட்டு திரும்ப வீடு வாங்குற கேஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி திரும்ப ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்டையர் சேல் கன்சிடர் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த கெயினை மட்டும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இதான் லாபம். அந்த லாபத்துக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன் வேணுங்கிறது தான் வந்து கேல்குலேஷன்ஸ், அதை மட்டும் பண்ணால் போதும். அடுத்து சுதாகருங்கிறவங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிடக்டபிள் இன் டாக்ஸ். நான் வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து லாபம் வருது, இப்போ நான் 20 லட்சம் வாங்கி 50 லட்சம் விற்கிறேன், அப்போ லாபம் வருது, டேக்ஸ் கெட்ட வைக்கிறீங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து நஷ்டத்தில் விற்கிறேன்னு சொன்னால் அந்த நஷ்டத்தை வந்து நீங்கள் வேறு இடத்துல டேக்ஸ் வர வேண்டியிருக்கு, அந்த டேக்ஸ் அது கழிச்சுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பதில் கேட்டிங்கன்னா, பொதுவாக ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும், வீடு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நம்ம விற்க மாட்டோம். ஏன்னா லேண்டோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வந்து என்ன ஆகும்னா விலை வந்து குறையும். என்ன மாதிரி சந்தர்ப்பத்தில், ஏதாவது அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்துருச்சு, இல்லாட்டி ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு, அதனால அந்த ஊர்லேயே வந்து வாங்குறது குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஏதாவது சொல்ல, தண்ணி ரொம்ப தேங்கிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது சொல்ல ரேர் கேசஸ்ல தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை குறையும். வாங்கின விலையோட விற்கிற விலை குறையுதுங்க, இந்த மாதிரி ரேர் கேஸில் தான் நடக்கும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ரேர் கேஸில் நம்ம வாங்கின விலையோட விற்கிற விலை கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போங்க, ஏமாந்து வாங்கிட்டேன், ஏதோ ஒன்று ரீசன், அப்ரூவல் இல்லாத இடத்த வாங்கிட்டோம், இப்போ தான் அப்ரூவல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால வந்து இந்த விலை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த லாஸுக்கு நீங்கள் கழிக்கலாம், நீங்கள் உங்கள் டேக்ஸ் வந்து கழிச்சிக்கலாம். ஆனால் எதில் தான் கழிக்கணும்னு சொன்னால், திரும்ப இதே போல் ஒரு கேபிட்டல் கெயினில் தான் கழிக்க முடியும். இப்போ நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அந்த சம்பளத்துக்கு எனக்கு டேக்ஸ் வருது, அந்த டேக்ஸ் எடுத்து இந்த லாஸை கழிச்சிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொன்னால், ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, பேசிக்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்ன ஹெட்லலாம் நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம். சேலரி இருக்கும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கும், அதர் சோர்சஸ் இருக்கும், பிஸ்னஸ் ஆப்பரேஷன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஹெட்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கேபிட்டல் கெயின்ல இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க, அதில் வந்து நீங்கள் விற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொன்னால் இந்த லாஸை அந்த கெயினோட நீங்கள் கழிச்சிக்கலாம். ஸோ அதே ஹெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கழிச்சிக்கலாம், வேறு ஹெட்டில் போய் கழிக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ். இந்த இது வந்து என்னென்னா நார்மல் ஸ்லாப்ல வராது, ஸ்பெஷல் ரேட்டில் தான் வரும். உங்களுக்கு என்ன சலுகை கொடுக்குறாங்கன்னா, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் நீங்கள் யூஸே பண்ணலேன்னு பட்சத்தில், அதாவது இப்போ 2 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு டேக்ஸை கட்ட வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் கெயின் ஒருவேளை 2 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் ரெசிடென்ட்டாக இருந்தீங்கன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சலுகை கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு 2 லட்சம் டேக்ஸ் வேணா சொல்கிறோம் இல்லையா, ஸோ வேறு எந்த வருமானமே இல்லைங்கும் போது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வச்சு டேக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதை தவிர அவங்க வந்து இந்த லாஸை கொண்டு போய் அங்கே செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு லாபம், வேற ஒரு ப்ராப்பர்ட்டி லாபம் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கழிச்சிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து பிரேமலதா மேடம் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எஃப்டி போட்டிருக்கீங்க, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அந்த ப்ரொசீஜருக்கு எஃப்டி போட்டிருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இறந்து போன கணவருடைய ப்ராப்பர்ட்டி, இதுதான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இறந்து போன கணவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அதில் வந்து ப்ரொசீஜர் எடுத்து எஃப்டி போட்டிருக்கீங்க, இதோடைய டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ எஃப்டி போடுறதுங்கிறது வந்து என்ன கிடையாதுன்னு சொன்னால், கேபிட்டல் கெயினை தவிர்க்கிறதுக்கான ஒரு முதலீடு கிடையாது. பொதுவாக வந்து டாக்ஸ் சேவிங்க்குன்னு ஒரு எக்ஸம்ஷன் ஏடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னன்னா சாப்டர் 6A ரிடக்ஷன்ஸ், அதாவது என்னன்னா இந்த பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறது, அந்த மாதிரி ஒரு சில செலவுகள்லாம் வந்து ஏடிசி கெட்டில் நம்ம பிளாங்கெட்டாக கிடைக்கலாம். அது வந்து எதுக்குன்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பொதுவாகவே உங்கள் வருமானத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த செலவுகளை வந்து நான் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிடக்ஷன் கொடுக்குறாங்க. எஃப்டியை வந்து அந்த டிடக்ஷனை கொண்டு வராங்க. அந்த ஏடிசி 1.5 லட்ச ரூபாய் அதிகபட்சம் நீங்கள் வந்து கழிக்கலாம், அதுக்கடியில் அந்த எஃப்டியை கொண்டு வராங்க. அதுவும் எப்படின்னு கேட்டால் 5 இயர்ஸ் எஃப்டி போடணும். ஸோ 5 இயர்ஸ் எஃப்டி போட்டிருந்தீங்கன்ற பட்சத்தில் 1.5 லட்சத்துக்குள்ள லிமிட் இருக்குங்கிற பட்சத்தில் அதை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா எடுத்துப்பாங்க. அது ஒரு டாக்ஸ் சேவிங் டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி விற்றதுக்கு ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வருது இல்லையா, அந்த கெயின்ஸுக்கு வந்து எஃப்டி என்ன வராதுன்னா சேவிங்க்கான ஒரு இதாக வராது. இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது எப்போங்கிறது வேணும். அவங்க இறக்குறதுக்கு அவங்க இறந்த பிறமா
பவர் ஆஃப் அட்டார்னி வந்து அந்த லீகல் ஹேராக மாறி அந்த லீகல் ஹேராக வாங்கி விற்றீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய செயலாக மாறிடுது. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே வித்துட்டாங்க, ஆனால் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சில சின்ன டவுட்ஸ் இருக்குது. சாரி, எனக்கு அது என்ன சொல்றது எக்ஸாக்டாக புரிஞ்சு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடையில். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி வித்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இறந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரெப்ரஸன்டேட்டிவ் அசஸையும் ஃபைல் பண்ணணும். அதாவது அவர் சார்பில் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணணும். அப்போ அவருடைய வருமான வரிகள் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இல்லை இறந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டி விற்கிறதே அதுக்கப்புறம் தான் நடந்தது அப்படின்ற பட்சத்தில் இது சேல் யாரோட கணக்கில் வரும்னா மனைவியோட கணக்கில் வரும். அப்போ இவங்களுக்கு கணக்கு வரும்போது என்ன வேல்யூன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஃப்ரீயாக தான் வந்திருக்கும். அதாவது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க, இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி பற்றியும் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் அது தனியாக ஒரு எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியில் வரும். அப்போ நம்ம பைசா கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலை. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் வேல்யூ பண்ணால் உங்கள் கணவர் வாங்கும்போது என்ன வேல்யூ அந்த வேலை தான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் எடுத்துப்போம். இப்போ உள்ள சேல் வேல்யூ வந்து சேல் வேல்யூ, நடுவில் இருக்கிற கேபிட்டல் கெயின். இந்த கேபிட்டல் கெயினை தவிர்க்கிறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃப்டி வந்து சேராது. ஆனால் இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அந்த பேங்க்லேயே நம்ம பணத்தை போடும்போது அதுவும் எஃப்டியாக தான் போடுவாங்க. ஆனால் நார்மல் எப்படின்னு சொல்லாமல் பேங்க்கில் வந்து கேபிட்டல் கெயின் சேவிங் ஸ்கீம் டெபாசிட் அப்படின்னு இருக்கும். எனி நேஷனலைஸ் பேங்க் இல்லாட்டி ஷெட்யூல்டு பேங்க், எனி ஷெட்யூல்டு பேங்க் போனீங்கன்னா அது மாற்றுவாங்க. ஒருவேளை இப்போ தான் கொஞ்ச நாள் அது எனக்கு இந்த கமெண்ட் வந்து ஒரு மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது எப்படியா போட்டிருக்கீங்க, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நடந்தது, ஒரு 6 months தான் நடந்துச்சுன்னு சொன்னால் 6 monthsக்குள்ளே நம்ம வந்து அது கேபிட்டல் கெயின் ஸ்கீமாக போடணுங்கிறது தான் வந்து டைம் ஃப்ரேம். 6 monthsக்கு அப்புறமா போட்டால் தான் கணக்கு வராது. பட் 6 monthsக்குள்ளே நீங்கள் போடலாம். அந்த ப்ராப்பர்ட்டி வித்து 6 monthsக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் என்ன சொல்லலாம்னா எப்படி போட்டுக்கிறதுல இது எஃப்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் சேவிங் டெபாசிட்டாக போட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்கள் திரும்ப ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதாவோ இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாவோ இருந்ததுன்னு சொன்னால் நம்ம கையில் வச்சிருக்கூடாது. அதுக்குள்ளே கேபிட்டல் கெயின் சேவிங் ஸ்கீம் டெபாசிட்டில் போடணும். இதுதான் கணக்கு. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த எஃப்டி வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸை பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த எஃப்டிக்கு டேக்ஸ் கிடையாது. எஃப்டிக்கு டேக்ஸ் கிடையாது. பட் எஃப்டியிலேருந்து வரப்போகிற வட்டிக்கு டேக்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு 30 லட்ச ரூபா லாபம் இருக்குது, அந்த 30 லட்ச ரூபா எஃப்டியை போட்டிங்கன்னா அந்த 30 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டிட்டோம்னா அந்த 30 லட்ச ரூபா அவ்வளோதான் டேக்ஸ் கட்டின பணமாக மாறிடும். அந்த 30 லட்ச ரூபாய்க்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம், டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே கேபிட்டல் கெயின்ஸ் கட்டிட்டோம். ஆனால் அந்த 30 லட்ச ரூபாய்க்கு வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷம் வட்டி 30,000 ரூபா வருது, 3 லட்ச ரூபா வருது 30 லட்ச ரூபாவில் அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபா நமக்கு வருமானமாக சேரும். அதை வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வந்து நம்ம வந்து வட்டி வருமானமாக காமிச்சு அதுக்கு டேக்ஸ் கட்டணும் வருஷ கடைசியில். இதுதான் வந்து பிரேமலதா மேடம்க்கான விளக்கம். அடுத்து வந்து சுரேஷ் சார் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் எனக்கு வந்திருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஜுவல் லோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜுவல் லோனுங்கிறது வந்து ஒரு பர்சனல் லோன் தான். ஏன்னா வந்து ஜுவல் லோனை நீங்கள் வாங்கி அதை வச்சு என்ன வேணால் நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம். அது நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்க்காக தான் நீங்கள் செலவு பண்ணீங்க இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷனாக செலவு பண்ணீங்க, இது ப்ரூஃப் இருக்காது. அதனால் அந்த லோனுக்கும் இந்த கேபிட்டல் கெயின் சம்மந்தம் கிடையாது. ஜுவல் லோனுக்கு வந்து பர்சனல் லோனாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எதுக்காக நீங்கள் ஜுவல் லோன் வாங்குறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அக்ரிகல்ச்சுரல் ஜுவல் லோன் ஒன்று இருக்குது. அது வந்து விவசாய நிலத்தை காமிச்சு நம்ம விவசாயத்துக்காக நான் நகை கடன் வாங்குறேன்னு சொல்லும்போது வட்டி குறையும், 4% 5% வட்டி கொடுப்பாங்க. அப்போ மட்டும் தான் நம்ம வந்து எதுக்காக வாங்குறோம்னு சொல்லுவோம் ஒழிய நார்மல் ஜுவல் லோன் எதுக்காக வாங்குறோம்னு சொல்ல மாட்டோம். அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கேபிட்டல் கெயின் சம்மந்தம் கிடையாது. அதனால எந்த இம்ப்ளிகேஷன் கிடையாது. நார்மலாக இப்போ கூட டேக்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியதான். இந்த ஆறு நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். நான் இன்னும் ஒரு சில கேள்விகள்லாம் நான் வந்து கடற்கடன் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, அதான் ஒரு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறது எனக்கு ஆசை. லைவ் செஷன் பண்ணணுன்றதும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு இப்படி போயிட்டு இருக்கட்டும், கொஞ்ச நாள் நான் வந்து ரெகுலராகவும் லைவ் செஷன் பண்ணலாம். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதை சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம வந்து மணி மேட்டர்ஸ் ரிலேட்டட் டேக்ஸ், சேவிங்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் உபயோகம் நினச்சிங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.